பைசன் டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நம்ம துரு அவர்கள் நடிச்சு இப்போ தீபாவளி ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா பொலிட்டிக்கல் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா படம் போய் பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாப் தான் ஏதோ சுமாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்துக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, வர்த்தக ரீதியாகவும் இந்த படம் பெருசா போல. அதாவது அந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கும் இப்போ இந்த படம் வர்த்தக ரீதியா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வர நம்பருக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. போற போக்கு பார்த்தா அவங்க பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ண காசு கூட ரிட்டர்ன் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த பைசன். ஸோ படமே நல்லா இல்லை, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இதுல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கேட்டாடிச்சு. மாரி செல்வராஜ் எப்பயுமே அவருடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு ஜானர்ல திருப்பி 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 பண்றது எல்லாருக்கும் சலிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாரும் சலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அடப்பாங்கடா, இந்த மனுஷன் எடுத்தாலே ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய என்னமோ பைசனுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருப்பு கொடி தூக்கிட்டாங்க. எங்களுடைய சமூகத்தை தப்பா இந்த படத்துல காட்டியிருக்கீங்க, சித்தரிச்சிருக்கீங்க, நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஸோ அந்த கான்ட்ரவர்சி ப்ரீ ப்ரொமோஷனா எடுத்துக்கிட்டாலும் அப்படியுமே இந்த படத்துக்கு பெரிய பிக்கப் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீவ் நாள்லயே இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒர்க்கிங் டேல இந்த படம் வந்திருந்தா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. ஏன்னா தீபாவளி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வெளிவந்த ஒரு திரைப்படம், 4 நாள் லீவ் இருக்கு. அப்படி இருந்துமே பெருசா இந்த படத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. 50% ஆக்குபன்சி ஃபில் ஆகிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. பைசன் திரைப்படம் நம்ம துரு நடிப்புல வெளிவந்து அவருடைய நடிப்பையே முழுக்க முழுக்க இந்த படத்துல அவருடைய உழைப்பு மொத்தம் எல்லாத்தையும் போட்டிருக்காப்புல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதனுடைய முழு பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மாரி செல்வராஜ் இன்னமும் இந்த படத்தை பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லாரும் வெறுத்துறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா என்ன, நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மைண்டை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு செகண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா செகண்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த பைசனும். ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. அவங்க நீதிமன்றத்தையே நாட போறாங்களாமா, கேஸ் போட போறாங்களாமா, மாரி செல்வராஜ் மேல கேஸ் கொடுக்க போறாங்களாமா. ஸோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றாங்க. ஆனா அது அவங்களே பண்றாங்களா இல்லை இவங்களே காசு கொடுத்து பண்ண வச்சாங்களான்னு தெரியல. அதுவுமே எந்த ஒரு அந்த மாதிரி பண்ணி கூட இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பைசன் திரைப்படம் லைஃப் டைம்ல எவ்வளோதான் வருது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ அதில் எப்போ வருது, அதுக்கு முன்னாடி பெரிய சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டராக அப்டேட் பண்ணுவோம்.